இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப் அப்படின்னா என்ன, அப்புறம் அதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லிங் ரிசோர்ஸ் டைப் அப்படின்னா என்ன, அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை என்னங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த காம்பனண்ட் பேர் வந்து மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பனண்ட்டில் டயலாக் இருக்குது. அந்த காம்பனண்ட்டில் வந்து ஒரு HTML ரெண்டர் ஆகுது. அதுக்கு பேர் வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆகுது. இப்போ இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம ஒரு பேஜில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கிறோம். இப்படி வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டயலாக் இருக்குது இந்த காம்பனண்ட்டுக்கு. ஸோ இந்த காம்பனண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேக் அண்ட் நோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டோம். இன்னொரு டைம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் இப்படி இருக்குது. இந்த நோடில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஸ்லிங் ரிசோர்ஸ் டைப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் இல்லை இந்த பர்டிகுலர் நோட் வந்து என்ன ஒரு HTML வந்து ரெண்டர் பண்ண போதுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம வந்து இங்கே இடத்துல ஸ்லாஷ் ஆப்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணும். ஸோ ஆப்ஸ் ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு இந்த காம்பனண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட்டு உடைய HTML ஃபைல். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் தான் அங்கே ரெண்டர் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ இதான் வந்து இந்த ஸ்லிங் ரிசோர்ஸ் டைப்புக்கான யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லிங் ரிசோர்ஸ் டைப் அப்படின்றதுக்கான யூஸ் ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவில் இருக்கிற ஸ்கிரிப்ட் தான் ஃபைனலாக வந்து ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து ஸ்லிங் ரிசோர்ஸ் டைப். அப்போ ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா சப்போஸ் இப்போ நான் வந்து இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த காம்பனண்ட் பேர் வந்து செக் காம்பனண்ட் வச்சுருக்கிறேன். அதோட டைட்டில் வந்து செகண்ட் காம்பனண்ட். அதோடைய சூப்பர் டைப் இங்கே நான் கொடுக்குற வேல்யூ தான் எனக்கு ரிசோர்ஸ் சூப்பர் டைப் அப்படின்ற இதில் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப்பில் வந்து நான் என்னுடைய பழைய காம்பனண்ட்டுடைய அதான் என்னுடைய மை ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுடைய அட்ரஸை கொடுத்துட்றேன், இல்லை லொக்கேஷனை கொடுத்துட்றேன். அப்புறம் அதையும் வந்து சேம் குரூப்பில் போடுறேன். இப்போ வந்து வேறு எந்த வேல்யூவும் பண்ணல. ஸோ இப்போ என்னுடைய செகண்ட் கிரியேட் பண்ணுற காம்பனண்ட் பேர் வந்து செகண்ட் காம். ஸோ அதுக்கு ஒரு .jsp ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. அது வந்து நான் .html ஃபைலாக மாற்றிடுறேன். இப்போ ரீநேம் பண்ணி ஒரு .html ஃபைலாக மாற்றிடுறேன். இப்போ இந்த ஃபைலில் வந்து நான் வந்து திஸ் இஸ் செகண்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து டயலாக் இருந்தால் தான் நம்மளால் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஈவன் தான் வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ண காம்பனண்ட் வந்து இதே குரூப்பில் இருந்தாலும் நம்மளால் அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த AEM ட்ரைனிங்கில் இந்த செகண்ட் காம்பனண்ட் அவைலபிளாக இருக்குது. இது எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப். இது என்னென்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு எபிலிட்டி கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிற காம்பனண்ட்லேருந்து எனக்கு எது எதெல்லாம் இல்லையோ அங்கிட்டிருந்து இது வாங்கிக்கும். ஸோ சப்போஸ் வந்து எனக்கு வந்து டயலாக் இல்லை அப்படின்னா அது இந்த காம்பனண்ட்லேருந்து டயலாகை வாங்கிக்கிது. ஓகேங்களா? அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த காம்பனண்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பபிளாக இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்தா இதோடைய டயலாக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் டயலாகை அப்படியே இது வந்து இப்போ இது வந்து எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் செகண்ட் காம்பனண்ட் அப்படின்னா சப்போஸ் எனக்கு வந்து இங்கே ஒரு .html ஃபைல் இருக்குது, அதனால் அது இது காமிக்குது. சப்போஸ் எனக்கு இந்த இது இல்லை அப்படின்னா இது வந்து முதல் காம்பனண்ட்லேருந்து எடுத்துக்கும். இதில் ரிசோர்ஸ் சூப்பர் டைப்பில் என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த காம்பனண்ட்டில் இருக்க .html ஃபைலை வந்து அது எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பாருங்கள், இதுவும் வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்னு ஆயிரும். ஏன்னா அதான் அந்த ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப்புடைய ஒரு அட்வான்டேஜ். போனால் திஸ் இஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்னு வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இது வந்து செகண்ட் காம்பனண்ட்டில் இருக்கிற அவுட்புட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பேஜ் ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் காம்பனண்ட்டுக்கு இதுவாயிருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்லிங் ரிசோர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா செகண்ட் காம்பனண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த இடத்துக்கு போகும். இங்கே போயிட்டு இதை வந்து ஓகே இதுக்கான HTML இங்கே இல்லை. ஸோ இங்கே ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே அப்போனா வந்து இது வந்து இதோட இந்த ஏரியாவில் இருந்து நம்ம வந்து ரெண்டரிங் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு இங்கிட்டு போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து
அது வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதான் வந்து இந்த ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டேப்புக்கான வேல்யூ. இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லிங் ரிசோர்ஸ் டைப் அப்படிங்கிறது நம்மளுடைய காம்போனன்ட் எங்கே இருக்க, என்ன ஸ்கிரிப்ட் வந்து இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணும். இந்த ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப்புங்கிறது நம்மக்கிட்ட இல்லை, அதை வந்து பேரண்ட் கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னெரிட்டன்ஸ் போது பார்த்தீங்களா, அதான் இந்த ஸ்லிங் ரிசோர்ஸ் சூப்பர் டைப் உடைய வேல்யூ, சாரி வேலை.